ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு இந்த மாதிரி எக்கச்சக்க சர்டிஃபிகேட் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கோட காட்டும். அந்த கொஸ்டின் மார்க் என்னென்னா சிக்னேச்சரை வெரிஃபை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டும். சப்போஸ் வெரிஃபை பண்ணாமல் யாருக்காவது பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதை வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ சிக்னேச்சரை வெரிஃபை வெரிஃபை பண்ணிவிட்டு தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிக்னேச்சர் வெரிஃபை பண்ணுறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். This video is sponsored by BuyMart shopping app. BuyMart is the one of the online e-shopping application. இது ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் ப்ரைஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ண ஆரம்பிங்க. நம்ம யூஸ் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் நேம் பார்த்தீங்கன்னா அடோப் ரீடர். இது கிராக் வெர்ஷன் தான், அதனால் எல்லா ஆப்ஷனும் அன்லாக்கில் தான் இருக்கும். இந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ நீங்கள் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுங்க. அப்புறம் ஆட்ஸ் வருங்க, அதை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஆட் வருதுன்னா இந்த ஆடை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வேறு இடத்துக்கு போயிடும். அந்த பேஜை விட்டு பேக் பண்ணிங்கன்னா திருப்பி பழைய இடத்துக்கு வந்துடும். இதுக்கப்புறம் க்ரியேட் டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 5 செகண்ட் வந்து டைமர் மாதிரி கொடுங்க பக்கத்தில். அது ஓடுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருங்க. இதை நீங்கள் இந்த ஃபைலை வந்து உங்கள் பிசி லேப்டாப்பில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றிட்டு அந்த ஆப்பை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் போகுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோடிங் ஆகிட்டு அதுக்கடுத்து எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குங்க. இதில் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கடுத்து 4வது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மேனுவலி, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அது ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுங்க. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஃபினிஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டுங்க. அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் காட்டுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ செட்டப் ஃபைல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஸோ நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கான டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ண ஆதாரை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஆதார் கார்டை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணால் அதுக்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த வீடியோவை பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் மார்க் இருக்குது பாருங்கள், வேலிடிட்டி அன்னோன்னு, அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ண உடனே வேலிடேட் சிக்னேச்சர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் காட்டும், ஃபஸ்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதில் சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி காட்டும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். சென்டர் ஆப்ஷனில் ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஒரு 4 பாக்ஸ் இருக்கும், 4 சொல்லியிருப்பாங்க. அதில் ட்ரஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஆட் டு ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கேயும் ஓகே கொடுத்துட்டு வேலிடேட் சிக்னேச்சர் கொடுங்க. கொடுத்த உடனே பாருங்கள் இங்கே உங்களுக்கு அந்த கொஸ்டின் மார்க் வந்து டிக் மார்க்காக மாறி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் அந்த ஸ்டெப்ஸு, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுக்கு மட்டும் இல்லைங்க, பேன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இப்போ எது நம்ம ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணாலும் இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா சிக்னேச்சரை வெரிஃபை பண்ணுறதுக்கான ஈஸியான ஸ்டெப்ஸ் தாங்க அது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ ஏதாவது சந்தேகங்களோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு மறக்காமல் நீங்கள் வந்து இந்த வீடியோக்கான கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க வந்ததுக்கு மிக்க நன்றிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.